தன்னுடைய கட்சியினரை தன் கண் அசைவிற்கு கை அசைவிற்கு கட்டுப்படுத்துறவன் தான் தலைவன். மாநாடுனா எது மாநாடு? 5 லட்சம் பேர் திரண்டாங்க. 5 லட்சம் பேர் திரண்டாங்க. 2 லட்சம் இருக்கைகள் திடல் நிறைஞ்சி, திடல்ல 2 பக்கமும் 150 அடிக்கு ஒரு, இந்த பக்கம் 1100 அடியில் 150 அடிக்கு ஒரு பாதை விட்டுருந்தோம். 2 பாதை முழுக்க நிறைஞ்சி, வெளியே 36 கிலோமீட்டருக்கு திருச்சி மாவட்டம் மணிகண்டத்தில், திருச்சி மாவட்டம் அந்த மாநாடு நடத்தின ஜே காலேஜிலிருந்து திருச்சி கருமண்டபம் வரைக்கும் 33 கிலோமீட்டர் மூலமும் தேசிய நெடுஞ்சாலையில் டிராஃபிக் ஏற்பட்டு, இங்கே மணப்பாறை வரைக்கும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு, அந்த பக்கம் மணிகண்டன் சாலையில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், கூட்டத்திற்கு வந்த சாமானிய மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒருத்தர் கூட்டத்தில் மயங்கி விழுந்தாருங்கிற செய்தி இல்லாமல், உறுதிமொழி எடுக்கும்போது ஒரு சின்ன குண்டூசியை கீழே போட்டால் கூட அது சத்தம் கேட்கிற அளவுக்கு பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பின் ட்ராப் சைலன்ஸில் ஒரு கட்சி தலைவன் பேசுகிற பொழுது ஆர்ப்பரிப்பு நடக்கும். ஆனால் உறுதிமொழி எடுக்கும் பொழுது, அகவணக்கம் வீரவணக்கம் செலுத்துகிற பொழுது அப்படி அமைதி காத்து 5 லட்சம் பேரையும் நிப்பாட்ட முடியுமா என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் முடியும். தமிழ்நாட்டுக்குடைய ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, எல்லா கட்சிகளும் மூக்கில் விரல் வைத்து பார்த்த மாநாடு. ஒட்டுமொத்தமான ஊடகத்தார்களும், சமூக வலைதளவாசிகள், செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், யாராலையும் விமர்சிக்க முடியாத ஒரு மாநாடு திருச்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றுச்சு. அதுதான் மாநாடு எப்படி நடத்துங்கிற மாநாடு. அவர் தலைவராக ஏற்ற ஒரே தலைவர், உலகத்தின் மது அருந்தாத, புகைப்பிடிக்காத, ஒழுக்கத்தில் சிறந்த இராணுவத்தை கட்டமைத்த, தமிழ் தேசிய இராணுவத்தை கட்டமைத்த அந்த தலைவற்றிலிருந்து அரசியலை கற்றுக்கொண்டதால், ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டதால், ஒழுங்கை பெர்ஃபெக்ஷனை கற்றுக்கொண்டதால 15 ஆண்டு காலமாக ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சியினுடைய மாநாடு மிக நேர்த்தியாக நடந்துச்சு.